சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இப்போ முடிச்சிருக்கிற திரைப்படம் வேட்டையன். இந்த வேட்டையன் படம் அக்டோபர் மாதம் 30 ரிலீஸ் ஆக போகுது. மேலும் இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ரிட்டையரான போலீஸ் அதிகாரியாக நடிச்சிருக்காரு. மேலும் உண்மை சம்பவத்தை பேஸ் பண்ணி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அதைத் தொடர்ந்து கூலி படத்தில் பிஸியாக நடிச்சிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். இந்த படத்தில் லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ணுறாரு, அனிருத் மியூசிக் பண்ணுறாரு. மேலும் சன் பிக்சர்ஸ் பிரம்மாண்டமாக எடுத்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. அதாவது வெற்றிமாறன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட ஒரு கதை, அதை பற்றி தான் இப்போ கோலிவுட் ஃபுல்லாக ஆர்ட் டாக் போயிட்டுருக்கு. ஏன்னா கடைசியாக விஜய் வச்சு படம் எடுக்க போகிறேன்னு சொன்ன வெற்றிமாறன் இப்போ நம்ம ரஜினியை வச்சு ஒரு படம் எடுக்க போகிறாராம். அந்த தகவல் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு எப்படியாச்சும் ஒரு படம் எடுத்துக்கணும்னு அனைத்து டைரக்டர்ஸுக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். எப்படி பார்த்தாலும் சூப்பர் ஸ்டாரை வச்சு எடுத்தால் கண்டிப்பாக அந்த படம் ஹிட் ஆகும். அதன் மூலமாக பல கோடிகளை வாரி குவிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு படம் எடுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்படுறாங்க. அப்படி எடுத்த சில படங்கள் பார்த்திங்கன்னா சொதப்பி போச்சு. அப்படி தான் பார்த்திங்கன்னா அண்ணாத்த, தர்பார், மேலும் கடைசியாக வந்த லால் சலாம் படமாக இருக்கட்டும். ஆனால் நெல்சன் எடுத்த ஜெயிலர் படம் மிகப்பெரும் ஹிட், 750 கோடிக்கு மேலே வசூலை வாரி குவிச்சிருந்தது. இப்போ ஜெயிலர் 2 எடுக்கலாமான்ற பேச்சும் போயிட்டுருக்கு. அதை தொடர்ந்து தான் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிட்ட வெற்றிமாறன் ஒரு கதையை சொல்லியிருக்காராம். கடைசியாக விஜயை வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் பிளான் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த படம் நடக்காமல் போயிடுச்சு. இப்போ ரஜினியை வச்சு படம் எடுக்கலாம்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவிச்சிருக்காராம் வெற்றிமாறன். தலை சிறந்த நாவல்களை எடுத்து அந்த நாவல்களை திரையில் படமாக்கி அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் பக்காவாக சேர்க்கிறவர் தான் நம்ம வெற்றிமாறன். அப்படி அவர் எடுத்த மொத்த படமே பார்த்திங்கன்னா ஹிட். இது வரைக்கும் சறுக்கல்களே பார்க்காத இயக்குனர்னா அது வெற்றிமாறன் மட்டும்தான். அவருடைய இயக்கத்தில் கடைசியாக ரிலீஸ் ஆன விடுதலை படம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ரொம்பவே பிடிச்சு போயிருந்தது. அடுத்த வருஷம் விடுதலை பார்ட் 2 ரிலீஸ் ஆக போகுது. இப்படி இருக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு நாவலை நம்ம ரஜினி கிட்ட சொல்லியிருக்காராம். இந்த நாவல் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்குமே பிடிச்சு போயிருக்கு. கதை சூப்பராக இருக்குது. ஆனால் இது அரசியல் கலந்த கதையாக இருக்குது. இதில் நடித்தா மக்கள் ஏற்றுப்பாங்களான்னு தெரியலன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வெற்றிமாறன் கதையில் சேஞ்சஸ் ஏற்படுத்தி அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் ரஜினிகாந்த் கிட்ட சொல்லியிருக்காரு. படம் ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த படத்தில் கண்டிப்பாக நான் நடிக்கிறேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துமே சொல்லியிருக்காராம். விடுதலை படம் எந்த அளவுக்கு பக்காவாக இருந்துச்சோ அதோட இந்த கதை சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த படத்தை பண்ணலாம். ஆனால் இந்த படம் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காராம். அஜித் குமாரை வச்சு இந்த படம் எடுத்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் ஸ்டார் விருப்பம் தெரிவித்ததாக சொல்லப்படுது. ஆனால் வெற்றிமாறன் சார் அஜித் குமாருக்கு வேறு கதை இருக்குது, இது உங்களை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம். ஆனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சரி அஜித் குமாருக்கும் இதில் இம்பார்ட்டன்ட் ரோல் ஒன்று கொடுத்து எங்கள் 2 பேரையும் சேர்த்து வச்சு ஒரு படம் பண்ணுங்கள், அந்த படம் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்கள் கரியர்லேயே பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சூப்பர் ஸ்டார் ஐடியா கொடுத்துருக்காராம். பார்ப்போம் வெற்றிமாறன் சூப்பர் ஸ்டார் அஜித் 2 பேரையும் சேர்த்து வச்சு படம் எடுக்க போகிறாரா? இந்த அறிவிப்பு கூடிய விரைவிலே வெளிவரும் சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். மறக்காமல் நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.